பாவம் இந்த பையன் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எதில் ட்ரை பண்ணாலும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடைக்க மாட்டேங்கிறாங்கங்கிற விரக்தியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரின்ப அதிர்ச்சியாக இந்த பையனோட ரெக்வெஸ்ட்டை ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த பையனுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஃபோட்டோ வாங்குற அளவுக்கு போயிட்டான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இவனோட ஃபோட்டோ அமுச்சு வைக்க சொல்ல மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா மேக்கப் போட்டு அப்படி இப்படின்னு போஸாக எடுத்து அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஒரு ஃபோட்டோ வருது. என்னன்னு பார்த்தா இவன் வீட்டு ஜன்னலுக்கு வெளியே இருந்து இவனவே அந்த பொண்ணு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கு. பயந்து போன பையன் மெல்ல மெல்ல அந்த ஜன்னல் பக்கத்துல போகும்போது வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. இங்க பாருமா, அவன் விளையாட்டை நிப்பாட்டிக்கோ அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு உள்ள வந்து பார்த்தா ஜன்னல் திறந்துருக்கு. ஜன்னலை க்ளோஸ் பண்ணா மெசேஜ் வருது. மெசேஜ் போய் பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்த அந்த பொண்ணு தான் கையில வச்சிருந்த கத்தியால ஒரே போடா இந்த பையனை போட்டு தள்ள. பாவம், பொண்ணுக்கு ஆசைப்பட்டு மண்ணா போயிட்டாரு சாரு. இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் இருந்து மெசேஜ் வருது. அடுத்த டார்கெட் அந்த பையன் தான் போல.